காலையில் முன்னாடியே விட்டுட்டோம்னா தண்ணி ஒன்றும் கொஞ்சம் நல்லா இறங்கியிருக்கும். ஓகே. இன்னைக்கு பத்தாது. ஆமாம் பத்தாது. கொஞ்சம் இருக்கும். சாணி கொஞ்சம் போட்டுருங்க. இந்த அளவுக்கு போடலாங்க. அரைச்சி போடலாமா? அந்த அளவுக்கு போடலாங்க. இல்லை இல்லைங்க, அப்படியே சும்மா போட்டு விட்டுருங்க. கையிலேருந்தே அப்படியே இந்த அளவுக்கு சாணி வந்து எந்த சாணி வேணால் போடலாங்களா? இல்லை, மேக்ஸிமம் உங்களுக்கு அது மாட்டு சாணி, நாட்டு மாட்டு சாணினா நல்லா இருக்கும். எருமை சாணி கேட்குறேன். இது எருமை சாணியே அது கால் பங்கு எதை சேர்த்த மாதிரி சொல்லுவாங்க. அப்படி இல்லைங்க, நம்ம கிடைக்கிறத வச்சு போட வேண்டியது போடுவாங்க. பட் ஆனால் மேக்ஸிமம் 90% இல்லை. நிறைய பண்ணுறாங்க. ஒருத்தங்க கோசாலையில் போய் லாரி தண்ணி கணக்கில் எடுத்துட்டு வராங்க. அப்புறம் அதுதான் வேணும்னு வேலை நின்றோம். இருக்கிறத வச்சு பண்ண வேண்டியதாங்க. காஞ்ச சாணியில் பண்ணுங்களா இல்லை ஈர சாணி? அது காஞ்சதுன்னா அது மண்புழுனால உள்ளே போக முடியாதுங்க. காஞ்சது போட்டாலும் நம்ம அதை கொஞ்சம் பிச்சு போட்டு மேலே அந்த தண்ணியை ஸ்ப்ரே பண்ணி விட்டோம்னா அது லூஸ் ஆயிடும். அதுக்கப்புறம் அதனால சாப்பிட முடியும். ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறது பெஸ்ட்டு. ஆமாம், அப்படி இல்லை. ஓகே. போதுங்க, ஏன்னா சாணி கம்மியாக தான் இருக்கா. அப்புறம் போதுங்க. தென்னை மட்டும் இப்படி மடிச்சு வச்சிடறதுங்க. எப்படின்னா 3 வருஷம் வைக்கலாம். இப்போ இது கம்மியாக போட்டுருங்கன்னு நம்ம நிறுத்திக்கிறோம். இல்லைன்னா என்ன அளவுன்னா இப்போ ஒரு 5 வச்சாலும் கூட இந்த பக்கம் இருந்து எடுக்கிறதுக்கு வசதியாக இருக்கணும். ரொம்ப அகலமாக போட்டால் நம்ம எடுக்க முடியாது, மண்புள்ள எடுக்க முடியாது. அதனால அகலமாக போட்டுங்க. இதே மாதிரி ஒன்று வருஷம் வச்சிருங்க, ஃபுல்லாக வச்சிருங்க. இது ஏன் இப்படி வைக்கிறோம்னா கீழே தான் அந்த மஞ்சி இருக்கு, அதுதான் அதனால சாப்பிட முடியாது. இது மேலே இருக்க ஓடு சில சமயம் ஆகுங்க, இல்லைன்னா தூக்கி நம்ம வெளியே போட்டுடலாம். நம்ம வாங்கி வர்ற மண்புழுவுக்கும் பூமியில இங்கிருந்து வர்றதுக்கு என்ன டிஃப்ரெண்ட்? அது வந்து உள்ள இருக்கிறது நம்மளுக்கு ரொம்ப பெனிஃபிட்டுங்க. ஏன்னா அந்த மண்ணு பொதன்னு ஆகுறது, வேருக்கு உள்ள போறது, எல்லா வேலையும் நடக்கும். இது பண்ணது வந்து நம்ம காய்கறிக்கு இல்லை தண்ணியில் கலந்து விடுறதுக்கு அந்த மாதிரி வச்சுக்கலாம். இது இப்போதைக்கு நம்ம வளர்க்க முடியும். மண்ணுக்குள்ள இருக்கிறது வந்து இந்த மாதிரி மேலே வச்சு வளர்க்க முடியாது. அதுதான் அதில் ஒரு பிரச்சனை. நம்ம இலக்கு வந்து கடைசியாக எதுவுமே பண்ணாமல் மண்ணிலேயே எல்லாம் நடக்கணும். அது நடக்கிற வரைக்கும் நம்ம ஆர்கானிக் வேல போய் கடைசியாக நேச்சுரல் வேயாக மாறிடும். ஸோ அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் எல்லாம் நேச்சுரல் ஹெல்ப் பண்ணணும். அதுக்கப்புறம் தானே எல்லாம் நடக்கும். தண்ணி வந்து நல்ல பொழுது நடக்கும். இதுக்கு வந்து தண்ணி எதுவும் இல்லை. தண்ணி மேலே சாணம் போட்டு மேலே பட் இங்கேயும் கீழே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. நம்ம சட்டை இருக்கிறது தான் நம்ம அங்கெல்லாம் ஈரம் இருக்கிறதுனால அங்கே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மரத்துக்கு அடியிலங்கிறதுனால. ஏன்னா அந்த அமிர்த கரிசல் அதெல்லாம் தண்ணியில் கலக்கி விடுறப்ப அந்த வாசத்துக்கு ரொம்ப கீழே இருக்க மண்புழு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம வரப்புல எல்லாம் மருந்து அடிச்சிருக்க மாட்டோம். அங்கெல்லாம் கொஞ்சம் உயிர் மண் இருக்கும். அப்போ அங்கே மண்புழு இருக்கும். அதெல்லாம் அப்படியே மெதுவா இதை நோக்கி வந்துட்டு இருக்கும். தோட்டத்தில் எல்லா இடத்துலையும் வரும். நன்றி. சாணி கீழே போட்டீங்க, மேலே ஒரு லேயர், திரும்ப சாணி, திரும்ப லேயர் இப்படியே போட்டு அப்படியே இந்த ஒரு குமாச்சி வர மாதிரி வச்சுருக்கீங்க. மேற்கொண்டு எதுவும் விடல. மண்புழு மேலே ஒரு லேயர் மண்புழு விட போறீங்களா? மண்புழு இப்போ இல்லைங்க, இருந்தால் விட போறீங்க. இருந்தால் விடலாம். ப்ரொசீஜர் அவ்வளோதான். விடுறது வந்து உள்ள கொஞ்சம் பறிச்சு உள்ள விட்றாங்க. சரி சரி, ரைட்டு, பார்ப்போம். சரி, போதுங்க. மேலே சாணி போட்டுருங்க. இது லென்த் வந்து எவ்வளோ வேணால் போகலாங்க. ஏன்னா நம்ம அந்த பைப்பு தண்ணி வந்து எவ்வளோ தூரம் வசதி இருக்குது அந்த மாதிரி. இப்போ பர்மனெண்ட்டாக செட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. 2 தென்னை மரத்துக்கு நடுவில் இந்த ஒரு பைப் லைன் மேலே போட்டு விட்டுங்க. அதில் அந்த பட்டர்ஃப்ளை ஸ்ப்ரிங்க்லர் போட்டு விட்டோம்னா நம்ம கேட் வால் திறந்து வர்றப்ப இல்லை தென்னை மரத்துக்கு போகிறப்ப இது மேலே ஸ்ப்ரிங்கிள் ஆகிட்டு இருக்கும். மண்புழு நீங்கள் மழை காலத்தில் பார்த்தீங்கன்னா வீட்டு மேலே ஏறிட்டு இருக்கும். ஏன்னா அது வந்து அதிக தண்ணியை விரும்பாது. அதே நேரம் கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. நம்ம பிடிச்ச அந்த லைட்டாக பிடிக்கிற மாதிரி ஸ்டேஜ் இருக்கும். அந்த ஒரு மாதிரி இருக்கணும். அது அந்த ஸ்டேஜ் மெயின்டைன் பண்ணிட்டு முதல்ல கொஞ்சம் மிஸ்டேக் எல்லாம் ஆகும். அதுக்கப்புறம் நம்மளுக்கே பழகிடும். அப்புறம் வெயில் காயாமல் இருக்கிறதுக்கு மேலே நம்ம
தென்னை மட்டையை ஓலையை அந்த மாதிரி எல்லாம் போட்டு மூடி வைக்கலாம். உங்களுக்கு நிழல்ல இருக்குங்காட்டி அந்த பிரச்சனையும் இல்லை. அப்புறம் மண்புழு உரம் எடுக்கிறப்ப எப்படின்னா நீங்கள் இந்த அளவுக்கு ஹைட் இருக்குன்னா அது அப்படியே இறங்கிடும். நீங்கள் அது பார்த்தீங்கனாலே அந்த காஃபி பொடி மாதிரி இருக்கும். ஸோ மேலால் லைட்டாக அந்த பனை ஓலையெல்லாம் வெளிச்சு வச்சிட்டிங்கன்னு வச்சுங்க, அந்த வெயிலுக்கு மண்புழுவெல்லாம் கொஞ்சம் உள்ளே போயிடும். இப்போ நீங்கள் அப்படியே மெதுவாக மேலே அப்படியே எடுத்துக்கிட்டிங்கன்னா மண்புழுவெல்லாம் இருக்காது. அந்த முட்டை அதெல்லாம் இருக்கும். ஆனால் அதை எடுத்து நீங்கள் உங்கள் தோட்டத்துக்குலாம் போடுறீங்கன்னா அதை எடுத்து ஒரு இடத்துல தண்ணி நினச்சி வச்சிங்கன்னா உள்ளே இருக்க அந்த முட்டை